இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை எடுத்தது. கம்பெனிக்கு போகலன்னா ஒரு 11 மணி 12 மணி அந்த பாப்பா லஞ்ச் டயத்துக்குள்ள சமைச்சிருவேன். மதியம் சூடா சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ கம்பெனிக்கு போறதுனால காலையில 9 10 மணிக்குள்ள காலை டிஃபன் மதியம் சாப்பாடு எல்லாமே முடிஞ்சிட்டு சரின்னு தக்காளி சாதம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கு வந்து பன்னீர் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தக்காளி சாதத்துக்கு எண்ணெயில பட்டை கிராம்பு பிரியாணி பைசஸ்லாம் சேர்த்துட்டு அது கூட வந்து வெங்காயம் கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கின பிறகு அரைச்சி வச்சிருந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூடயே வந்து மஞ்சத்தூள் உப்பு. நான் வந்து தக்காளி சாதத்தில் இந்த மீல் மேக்கர் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க, அதனால மினி மீல் மேக்கரும் பச்சை மிளகாவும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரிசி போட்டுட்டு கொதிக்க வச்சு ஒரு 8 நிமிஷம் தம் போட்டு இறக்கிட்டேன். அடுத்து எல்லாருக்குமே சேர்த்து கம்பெனிக்கு வீட்டுக்குமே சுண்டல் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அதில் வந்து ஒரு 5 பொருள் தான் இருந்துச்சு. நிலக்கடலை கொண்டைக்கடலை காராமணி பச்சைப்பயிறு கொள்ளு இது மட்டும் தான் இருந்துச்சு. அதை மட்டும் வேக வச்சுட்டு அது கூட கொத்தமல்லி தலை பெப்பர் தூள் கொஞ்சம் கேரட் இதெல்லாமே சேர்த்து அதையும் ரெடி பண்ணிட்டேன். அப்படியே வந்து கம்பெனிக்கு டீயும் போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துட்டு போயிடுறது. ஏன்னா கம்பெனி போயிட்டா திரும்பி வந்து நல்லா டீலாம் போட முடியாது அப்படின்ட்டு அதையும் எடுத்துக்கிட்டு கையோட வந்து பன்னீர் 65 போட்டிருந்தேன். 65 மசாலா கார்ன்ஃப்ளவர் மாவு உப்பு பெப்பர் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து அதையும் பிசைஞ்சு எடுத்து ரெடி பண்ணிட்டு மதியம் லஞ்சையும் முடிச்சுட்டு வேலையுமே முடிச்சுட்டு வந்து சத்துமா கஞ்சி வச்சு குடிச்சிட்டு குபேர படம் பார்க்க தான் கிளம்பியிருந்தோம். இந்த பேக் வந்து நான் மீஷோல வாங்கியிருந்தேன். 180 பிரைஸ். ஆனா சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எடுத்ததுல இந்த சுடிதார் மட்டும் தான் பார்த்ததுன்னு இந்த சுடிதார் போட்டுட்டு தான் எங்க பார்த்தாலும் சுத்துறேன். படம் ஓகே தான், பட் ஆனா ஒன் டைம்ஸ் பார்க்கலாம்.